அவர் கணேஷ் மாமா உச்சிக்கு மேலே போகணும், ரொம்ப நேரம் ஆகும். இந்த காடு ஃபுல்லாக தெரியுமா? இந்த காடு ஃபுல்லாக தெரியுமா உங்களுக்கு? இந்த காடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் தெரியும், எல்லா ஏரியாவும் தெரியும். இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யும்? கழுவிட்டு போகணுமா? இப்போ இந்த காட்டுக்குள்ள வந்து 7 சொனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 சொனையா? ஊத்து ஒரே ஊற்றுதாங்கண்ணே. ஊத்து வந்து 7 சொனம் இருக்கான். அந்த 7 சொனம் வந்து இந்த மலைக்குள்ளே இருக்காமா. ஆடு மேய்க்க போகிறப்ப பார்த்தாங்களாம். அப்படி இருக்கா? இந்த ஏரியாவில் அப்படி இல்லையே. இந்த ஏரியாவில் அப்படி அப்போ எங்கே இருக்குது? அவங்க சொல்கிறாங்க 7 சொனம் இருக்குது ஊத்து. அந்த 7 சொனையில் தண்ணி எப்போவுமே வத்தாதான். அது ஒரு ஏரியாவில் இருக்குது. எங்கே இருக்கு? இந்த சிவன் கோயில் முத யார் இங்கே வந்தா? முத இந்த கோயிலுக்கு யார் வந்தா? எப்படி இந்த கோயில் உங்களுக்கு தெரியும்? எனக்கு கண்ணு, நான் சின்ன பையன். இந்த ரோடு வந்து நம்ம மெயின் வந்து இப்போ மெயின். அப்போ அந்த காலத்தில் வந்து மண் ரோடு. அப்போ அந்த காலத்தில் அந்த ராலியை மறைச்சிக்கிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம்னா 5 காசு 10 காசு 4 ரூபா கொடுப்பாது வண்டி மறைச்சா. நல்லா கேட்டுக்குங்க. அதை மாதிரி வரம் வாங்கி அப்படின்னு இருந்தவங்க. ஏன்னா இந்த கோயிலில் நம்ம கோயிலில் 500 கோயிலில் சாப்பிட்டவங்க. இப்போலாம் அதெல்லாம் 500 அப்போ எங்கிட்டே போயிடுச்சு. எங்கிட்டு போகலை. நம்ம கோயில் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம கோயில் இங்கே இருக்குது. இல்லை இப்போ நான் ஊருக்குள்ளே நம்ம ஊர் ஐநாவரம் இருக்குல்ல, ஆமாம், ஐநாவரத்துக்குள்ளே சாமி முனீஸ்வரன் வந்து நடமாறதா சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். அந்த சாமி எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. இப்போ நாங்கள் நினச்சோம் எங்கேருந்து வரும்னு நினச்சோம்னா நம்ம தனாசி அப்படின்னு இருக்கார்ல, அவர் வந்து இங்கே வர்றதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வரல. வேறு ஏதோ சாமி நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு போகுது. வந்து நடமாடி வேலப்பர் கோயில் போகுது. அப்போ அந்த இது வந்து எங்கே சாமி வருதுன்னு தெரியலை. இங்கே கூட ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சாமி இருக்குது. அங்கேருந்து சாமி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சாமி இங்கே தான் இருக்குன்றத நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆலமரம் இல்லை கண்ணே. ஆலமரம்லாம் எதுவும் இல்லை. என்ன இது நம்ம வந்து பூர்வீகத்துக்கு வந்து நம்ம எதுக்கு நம்ம பூர்வீசாமி. நாங்கள் அந்த காலத்தில் தான் எனக்கு அந்த விவரம் தெரியும்போது நான் சொல்கிறேன்ல. இந்த அனுபவம் சொல்கிறேன்னா அந்த ஒன்றரை காலத்தில் ராலியாக இது அப்போ இப்போல எதுவுமே கிடையாது. ராலி மாதிரி கல்லை நாங்கள் மறைச்சிடுவேன். சாமி வந்துவேன். அந்த சாமி போது அந்த 4 ரூபா 5 காசு கொடுக்கும்போது அதை அப்படியே அந்த கல்லை தூக்கி மறைச்சி வச்சுக்கிறோம். சரி போகலாமா? ரோடு வந்து அப்படி ரோடு அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து இந்த 500 அப்பா நம்மளுக்கு நல்ல வரும் எல்லாம் கொடுக்குறது. இந்த இப்போ நம்ம அப்படியே நடந்து அப்படியே போயிட்டே பேசிக்கிட்டே போனோம். இப்போ இந்த ஏரியாவிலேயே, அதாவது நம்ம ஊர்லேயே ஐநாபுரத்துலேயே பழியர்லேயே பெரிய ஆள் நீங்கள் தான். ஆமாம், பெரிய ஆள் இல்லை. எங்கள் தாத்தன் வந்து இந்த எங்கள் தாத்தா வந்து 2 பேரை மக்கள் வச்சு இவர் பூச்சேரி இந்த டீக்கடை வச்சுக்கிட்ட போல. ஆமாம். அந்த என் மக்கமாரை வந்து 2 கோமணத்தை வச்சு எடுத்தவர் அவங்க தாத்தா. அவங்க அப்பா அப்போ எடுக்கும். தாத்தா அப்பான்னு சொல்லக்கூடாது. தாத்தா அவர் எடுத்து அதில் புரு வச்சுட்டு இவர் ஊண்டி இந்த கோயிலில் நின்று வந்தார். அந்த ஐயனார் கோயில் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஐயனார் கோயில் தான்ப்பா சாமி. ஐயனார் கோயில் அந்த காலத்தில் இது தெரியுமா? எங்கே
இங்கே எங்கள் பெரியப்பன் கோயில் இது குலசாமி கோயில். குலசாமி கோயில் எங்கள் கோயில். அந்த வேலை வரி எல்லாமே ஒரே செங்கி. ஒரே செங்கி. இதை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து இவங்க மண் கட்டி இவங்களாம் மண் கட்டுறாங்க. நாங்கள் அதை பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்க. செய்ய மாட்டோம். அதான் அவங்க என்ன இப்போ இந்த கோயில் என்ன கோயில்? எது இந்த இப்போ நம்ம போகிறோம்ல, இந்த கோயில் என்ன கோயில்? இதா ஆ, இது வந்து சாமி என்ன சாமி? அது இப்போ சொல்ல முடியாதுண்ணே. ம், அங்கே என்ன இருக்கும்? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆ ஓய், ஆ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நீயும் வா நானும் வரேன், அன்னைக்கு நான் சொல்ல முடியும். சரி, இது என்ன சாமி சொல்ல முடியும். சரி, நான் மது வேலை போட்டுக்கிறேன். சரி, நான் சொல்ல முடியும். ஓ, அந்த அந்த குடிச்சிருக்கிறதுனால அந்த சாமி பேர் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சரி, அது வந்து நம்ம இது ஆயிரும். அதாயிரும். ஆமாம் ஆமாம். இப்படி தான் போகணுமா? கரெக்டாக போகிறீங்களா? கரெக்டாக வா. கரெக்டாக போவோம். இப்போ இந்த மாதிரி வாரம் இந்த மாதிரி காட்டை சுற்றி காமிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறது நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்குறது நான் வாங்கி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது? நீ வாங்கி கொடுப்ப. சம்பளம் வேணும்ல. நான் வந்தால் சம்பளம் வேணும்ல. ஒரு கோட்டுக்காக நான் வர முடியாது. உனக்காக வாரேன். யாருக்கும் உங்கள் அப்பா முகத்தாசு வாங்கி நான் வரேன். இன்னும் இல்லைக்கெல்லாம் கொண்டு போனால் சம்பளம் வேணாம், உங்கள் கோட்டு வேணும், எல்லாம் வேணாம். சம்பளம் எவ்வளோ கேட்பீங்க? 1000 வேணும். 1000 உங்கள் குளத்துறமுல போனால் 2000 3000. சரி சரி. எங்கள் தாத்தாலாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போலாம் நம்ம பூரா மெயின் ரோடு ஆகிட்டாங்கண்ணே. தாத்தா அவங்க சித்தப்பா. சித்தப்பா அவர்லாம் தெரியுமா? நான் எப்படி யாரு? இன்னொரு ஆள் இருக்கிறப்பல பெரியப்பா சித்தப்பா 3 பேர் தானே? ஆமாம் 3 பேர். நம்ம தெரிஞ்சால்தான். சரி சரி. சாலி போட போகிறோம். இன்னைக்கு எப்படி தான் போகிறோம்? வாங்க. சாலி போனாலும் நேரம் போகுங்க. பிடிச்சிட்டே வா. அதனால் ஒன்றும் இல்லை. வா. இங்கே கரெக்டாக காமிச்சிடணும் கோயிலை. வா. அந்த மீன் கரெக்டாக போகுது. அவங்க சொல்கிறாங்க மலை மேலே உச்சியில் போனோம், அங்கே தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னே போய் அருளோட போய் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு புரியுமா? அருளோட போய் என் மகனை கூட்டு போயிருக்கிறாங்க. இங்கேயா? இந்த கோயிலுக்கா? மேலையா? இந்த பாதைக்கு படைச்சிட்டாங்க. ஈஸ்வரன் இருக்கும். இங்கே வெள்ளை பூவில் என்ன பூவு? அது மலை மல்லிகைப்பூவா? மலை மல்லிகைப்பூ. வாகைப்பூ தெரியுமா? வாகைப்பூ தெரியாதா? பார்த்தது இல்லையா? வாகைப்பூ பார்த்தது இல்லையா? வாகைப்பூ வாகைப்பூ சொல்லுவாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? வாகை வாகை பாண்டியர் தெரியுமா? பாண்டியர்கள் இருக்காங்களே, பாண்டியர்கள் வந்து
போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த வாகைப்பூ சூடி தான் வந்து அவங்க வந்து இந்த வெற்றியை கொண்டாடுவாங்களாம். ஆமாம், அந்த வாகைப்பூ வந்து கிடைக்காதான், நம்ம மலையில் தான் கிடைக்குமா, நம்ம மலையிலேருந்து தான் பிடிங்கிட்டு போய் அந்த வாகைப்பூ வந்து போடுவாங்களாம். அதை நீ இந்த மலையில் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். வாகைப்பூ அது என்ன பூன்னு நான் பார்க்கலாம். பூ நம்ம இதை போய் பார்த்து அதை சாமி நான் அது என்னன்னு பார்ப்பேன். அது எந்த மலைப்பூவா இல்லை நாட்டுப்பூவும் பார்ப்பேன். மலைப்பூதே மலைப்பூதே இந்த மாதிரி இப்போ வாரம் சும்மா இருக்க டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறேன்ல, பிடிக்கும்போது நான் பிடிச்சி போட்டேன்னா அதை 4 பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த காட்டுக்குள்ளே இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நீங்கள் வாழ்கிறீங்களா, இப்படிலாம் மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. இப்போ அந்த காசை நான் உங்களுக்கு தர்றேன். நம்ம ஊர் பொங்கல்லாம் வந்து போட்டிருக்கேன் தெரியுமா? ஃபோனில் நம்ம ஊருக்கு ஐநாறு வரும். ஐநாறு கோயில் திருவிழா இருக்குல்ல, திருவிழாவை உலகத்தில் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். உலகத்தில் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். நான் அப்படி பண்ணியிருக்கேன். அது மாதிரிக்கு நீங்களும் இப்போ போகிறீங்களே, இந்த இதை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இப்போ நம்ம போகிற சாமியை நம்ம எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம், உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். இன்டர்வியூ கொடுப்பீங்களா? இன்டர்வியூ இன்டர்வியூண்ணா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்ம கோயிலில் உட்காந்து நான் கேட்குறேன். குறி இல்லை, அதாவது நீங்கள் யார், எந்த ஊர், எங்கேருந்து வந்தீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு அந்த காலத்தில் சாப்பாடு இப்போ தானே சாப்பாடு இருக்குது ஹோட்டலில். அந்த காலத்தில் ஹோட்டல் சாப்பாடுக்கு என்ன கிழங்கு சாப்பிடுவீங்களா, என்ன சாப்பிடுவீங்க? தேனும் கிழங்கும் பசி ஆறிடும். கோவக்குள்ளேயே கிடக்கணும். சரி சரி சரி. அப்புறம் மல்லிகைப்பூவு, இது மலை மல்லிகைப்பூவு. நீங்கள் பிடிங்க வச்சுக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகளை வைக்காதுங்க. பார்க்க பாருங்க, அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க பாருங்க. தெரியும் பாருங்க. யாரு என்ன வரும்? மல்லிகைப்பூ சாம்பல். ஆமாம், அதான் மலைவாசி மக்கள். ஆமாம் ஆமாம், தெரியாதா? அப்புறம் எனக்கு தெரியாதா? நமக்கு தெரியல. ஆக மொத்தம் வந்து நீங்கள் உங்களை மாதிரி வந்து இது பண்ணாங்கன்னா உங்களுக்காண்டி தான் நான் வந்து காட்டி கொடுக்குறேன். அடுத்த ஆள் காட்டி கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து என் மாமன் காட்டி கொடுக்குறேன். கோயில் வந்து நான் கொடுக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நாங்கள் வந்து மழை தேவையா? ஆமாம், எங்களை ஏமாக்கி ஏதோ ஒரு பூச்சியை கொண்டு வந்து பட்டியாக கை வளர்க்குறேன். அப்போ எங்கள் மாலை நான் எங்கள் கோயிலுக்கு நான் கண்டுபிடிக்கணும்னா எங்களை பூச்சியில் போகணும். எங்களை போகணும். நீங்கள் தான் பூசாரி இந்த கோயில். இப்போ நீங்கள் தானே காட்டுறீங்க. நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு எல்லாம் ஆள் வருவாங்க, நிறையா பேர் வருவாங்க. சாமி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போய் சாமி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான்
ஆ சரி சரி. அது சாமி வந்து உத்தரவு கொடுக்கும். சரி சரி. ஆ உத்தரவெல்லாம் கொடுக்குது சாமி. ஆ அது வேணாந்து கிடைக்கிறேன் நான். எச்சுக்காலோட செருப்போட நான் பேசியிருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உத்தரவெல்லாம் கொடுக்குது. நீ போய் நின்று நல்லா இருடா, அதை ஐநாயிரம் பண்ணடா, நான் இருக்கேன்டா, என் மேலே ஏறி வந்து நின்று பேசுற, நீ போய் உட்கார்றது. குடும்பம் இருக்குது, குடும்பம் இருக்கு, அது அப்பால் பண்ணக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் வந்து பழியூர் காட்டு நமக்கு காடுதான் காடு தான். அப்போ அந்த காட்டில் நம்ம வாழணும். நம்மளை காட்டுல இருந்து வெளியே போக சொல்றதுக்கு யாரும் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம குடும்பத்தோட இதே நம்ம கோயில், இதே நமக்கு இந்த காடு தான் நமக்கு சாமி. இந்த காடு தான் நமக்கு சாமி. இந்த காடு நமக்கு சோறு போட்டது, நமக்கு எல்லாம் கொடுக்குறது இந்த காடு தான். அப்போ இந்த காடை நம்ம காக்கணும். அப்போ நம்ம இந்த காட்டில் இருக்கணும். யாரையும் விடக்கூடாது. அதனால நான் இது காட்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே. காட்சி கொடுக்குறதுன்னு இல்லை, இப்போ சாமி இருக்கு. சாமி எதுக்கு? எல்லாத்துக்குமே சாமி கும்பிடணும். சாமி கும்பிடும்போது நமக்கு சாமி நல்லது காட்டும். அப்போ நம்ம மட்டும் கும்பிட்டோம்னா நமக்கு நல்லது. அப்போ எல்லாரும் வந்துச்சுன்னா 4 பேர் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, சாமி இருக்கு, நமக்கு சாமி நல்லது செஞ்சுருக்கு, அப்போ நம்ம சாமி ஆள் வருவாங்க. சாமி வர கும்பிடுறதுக்கு சாமி. சரிங்களா? அது பொத்தி வைக்கிறதுக்கு இல்லை, சாமி வந்து கும்பிடுறதுக்கு. கும்பிடும்போது நம்ம கஷ்டமெல்லாம் சொல்லும்போது சாமி நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். போகலாமா? போகலாம். நான் தான் அந்த இன்னும் ஒரு 4 எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே செருப்பு போக மாட்டேன். சரி, போகக்கூடாது. நானும் வரமாட்டேன். நீங்கள் சொல்கிறது தானே எனக்கு தெரியும்ல. என்னையே தெரியும். நான் இந்த ஏரியாவில் தேன் எடுக்க போவேன், வருவேன், செருப்போட போக மாட்டேன். செருப்போட அது நாடு இருக்குல்ல, எங்கள் தோட்டம் இருக்குல்ல, எங்கள் தோட்டம் இருக்குல்ல, தோட்டத்துக்குள்ளே போகும்போது செருப்பு போட்டு போக மாட்டேன். வேலை செய்யும்போது செருப்பு போட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அதுவும் தெய்வம். நம்ம தெய்வத்தை வந்து காலில் மிதிக்கக்கூடாது, செருப்பில் மிதிக்கக்கூடாது. இன்னைக்கும் செருப்பு இருக்கு. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இந்த ஓடையை தான் கணக்கு பண்ணோம். சரி, இப்போ அந்த காலத்தில் நம்மதே இப்போ செருப்பு போட்டு போகலாம். நம்ம தாத்தா நம்ம முன்னோர்கள்லாம் செருப்பு போட்டால் போனாங்க. செருப்பு அதான் இந்த ரோடு வந்து ராலி தான் போச்சு. நம்ம மெயின் அதில் கல்லை தூக்கி வச்சு நாங்கள் சின்ன பையில சாமி கும்பிடுவோம். சாமி 4 ரூபா 5 ஆச்சு 10 ஆச்சு கொடுப்பாங்க. இருட்டு நாங்களே களை தூக்கி மறைச்சிடுவீங்க. எது நாங்கள் வாங்கிக்கிறேன். இந்த 10 ஆச்சு 5 ஆச்சு கொடுத்தோம்னா அவங்க பாடு என்னத்தை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கல்லை பறச்சு விட்டுருவீங்க அப்படின்னு. இதான் நான் ஓப்பன நான் தான் சொல்கிறேன். சரி, ஒழிச்சு மாற்ற போயிட்டு சாமி இருக்கா இல்லையா? ஐயோ, சாமியெல்லாம் கிடையாது. சாமியெல்லாம் உனக்கு அந்த கல்ல மாட்டோம் எடு. இப்போ நான் இதை போய் காமிப்பேன். கணேஷ் மாமா இருக்கார்ல, அவருக்கு தெரியுமா, அவங்கள்ட்ட காமிப்பேன். அப்போ அவங்க இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? இல்லை சொன்னா அதை நீ ஒத்துக்க. இங்கே என்ன செஞ்சு அம்மா என்ன செய்யுது? இங்கே தான் இருக்குது. ஒழுங்கா அவங்க செருப்பு கலத்தணுமா? நானும் கலத்திக்கிறேன் செருப்பை. இந்த ஓடையை கணக்கு பண்ணிக்க. ஓடையே? ஆமாம், அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓடையை கணக்கு பண்ணிக்க அப்படி சொன்னாங்க. வந்தாச்சுல? இங்கே தானா? அதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஊராட்சி வந்தாலும் சரி, அவருக்கு மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, செருப்பு கழட்டி தான் போவேன். செருப்பை கழட்டிடணும். நான் கழட்டி தான் போவேன். சரி, நானும் செருப்பை கழட்டிடுறேன். செருப்பை கழட்டிடுறேன். இங்கேருந்து செருப்பை கழட்டி போட்டு போயிடுவோம். அப்படியே இதுக்குள்ள இருக்கு அந்த குண்டு.
இன்னும் ஒரு இருக்கு நான் சொல்கிறேன், அதையும் எடுத்துக்க. சரி, பார்த்துக்க. இந்த இடம் தானா? சரி போங்க. சாமி இங்கே இருக்குது. சாமி இங்கே தான் இருக்குது. அது ஐயாயிரம் அங்கே இல்லை. ஆ, இது கூட தப்பிச்சு தவறி ஊர் அடிச்சு வந்து அடிச்சிடும். அடிச்சிடும்.